நீங்கள் அடுத்த முறை ட்ரெயினில் ஏசி கோச்சஸில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது. பொதுவாக நம்ம ஏசி ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது பெட்ஷீட் வந்து ஒயிட்டாக இருக்கும். 2 பெரிய பெட்ஷீட், ஒரு சின்ன பெட்ஷீட், அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோன்ட்டு எல்லாமே ஒயிட் கலர் தான் தருவாங்க. பில்லோவும் பார்த்தீங்கன்னா மிக குட்டியாக இருக்கும். அந்த வெள்ளை கலர் பெட்ஷீட் தான் இப்போ வந்து கலர் மாறப்போகுது. அது நீங்கள் நினைக்கிற கலர் இல்லைங்க. அந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் சேர்ந்த சங்கநேரி பெட்ஷீட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைப் ஆஃப் பெட்ஷீட்ஸாக இருக்க போகுது. ரீசெண்டாக நம்ம இந்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து இதை பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னன்னா, இனி ட்ரெயினில் வந்து ஏசி கோச்சஸில் யூஸ் பண்ண போகிற பெட்ஷீட் எல்லாமே சங்கநேரி டைப் பெட்ஷீட்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜஸ்தானில் இருக்கிற சங்கநேர் என்ற ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த பெட்ஷீட்டை தயாரிச்சிட்டு வராங்க. 16ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த கிராமத்தை சேர்ந்த முன்னோர்கள்லாம் அந்த பெட்ஷீட்டை தயாரிச்சிருக்கிறாங்க. நம்முடைய இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் வேல்யூ கொண்டதான் இந்த சங்கநேரி பெட்ஷீட். அந்த பெருமையை நம்ம இந்தியன் ரயில்வேக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து பெட்ஷீட்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவின் பல பாகங்களில் விதவிதமான பெட்ஷீட்லாம் தயார் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோலாப்பூர் பெட்ஷீட்டும் இருக்குது. ஈரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டெக்னாலஜியில் விதவிதமான பெட்ஷீட்ஸ்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரயில்வே துறை வந்து இந்த பெட்ஷீட்டுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ரொட்டேஷனில் இவங்கக்கிட்ட இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணலாம். எது எப்படியோங்க, அடுத்த முறை நம்ம வந்து ஏசி கோச்சஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கொடுக்குற பெட்ஷீட் வந்து பழமை வாய்ந்த ஒரு பெட்ஷீட்டாக இருக்கலாம். ஆனால் பழைய பெட்ஷீட் இல்லாத வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க.